ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் அவங்களோட கவனத்துக்கு தான் இன்றைக்கி இந்த ஆன்சர் ஷீட்டில் நம்ம எப்படி ஆன்சர் எழுதுறது, அதே மாதிரி மாடல் ஆன்சர் ஷீட் எப்படியெல்லாம் இருக்கும், நம்ம எப்படி பப்ளிக் எக்ஸாம் அந்த ஆன்சர் ஷீட்டில் ஆன்சர்ஸை அட்டன் பண்ணுறது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு ரிவ்யூ தான். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களோட ஆன்சர் ஷீட் எப்படி இருக்குன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு இந்த பேஸில் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பேஜஸும் ஆல்ரெடி நம்ம போட்டோம். இது வந்து எக்ஸாமினரோட ஒர்க்ஸ் தான் இந்த பேப்பர். அடுத்து இதில் உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜஸ் ஒரு பண்டலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் 1st 30th பேஜ் வரையும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் எல்லா பேஜஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். எழுதாத பேஜஸை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு மாடலை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாடல் கொடுத்துருக்கோம். இது வந்து நாங்களே ஓனாக எழுதுனது தான், எழுதி கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு உண்டான மாடலுக்காக நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது 2023 பப்ளிக் எக்ஸாமோட கொஸ்டினோட ஆன்சர்ஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு பகுதி 1ல் 1 மார்க்ஸ் தான் இருக்கும். அதில் நீங்கள் 1 மார்க்ஸ் எழுதும் போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு சின்ன லைன் போட்டு அதுக்குள்ளே தான் நம்ம ஆப்ஷன் போடுற மாதிரி வரும். அது என்ன ஆப்ஷனோ அதை போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம ஆன்சர் எழுதணும். பாருங்கள், இந்த ஆப்ஷன் போட்டுட்டு அதுக்கடுத்து இங்கே ஆன்சர் ரைட் பண்ணணும். மொத்தம் 15 கொஸ்டின்ஸ் வந்து 1 வேர்ட்ஸ்லேயே இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி எழுதணும். சைடில் இந்த லைன் போட்டு ஹெட்டிங்க்கெலாம் இந்த மாதிரி 2 லைன்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். அது மாதிரி நீட்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசன்டேஷனுக்காகவே உங்களுக்கு மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பாருங்கள், பகுதி 2 பிரிவு 1 அதில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதையும் இந்த மாதிரி நம்ம நம்பர் இந்த சைடு போட்டு நீட்டாக எழுதி ஒவ்வொரு கொஸ்டின் முடிஞ்ச பிறகும் ஒரு 2 லைன்ஸ் பென்சிலில் தான் நம்ம அண்டர்லைன் பண்ணுற மாதிரி இருக்கும், லைன் போடுற மாதிரி. வேறு எந்த பேனோ எந்த கலர் பென்னவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், 16th கொஸ்டின் நம்ம என்ன கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் எழுதுகிறோமோ அந்த கொஸ்டின் நம்பர் தான் இங்கே போடணும். 16, 17, 18 அதுக்கடுத்து 19, 20 இருக்குது. அது பாருங்கள், 21 திருக்குறள்லாம் கம்பல்சரி கொஸ்டினாக தான் இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும். அதுக்கடுத்து 3rd பேஜ் பாருங்கள், இங்கே பிரிவு 2 என்ன ஹெட்டிங்கோ அதை நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். கொஸ்டின் நம்பரையும் இங்கே மென்ஷன் பண்ணி தான் எழுதிட்டு வரணும். பாருங்கள், ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சர் முடிய நம்ம 2 லைன்ஸ் போட்டு அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷனுக்காகவே உங்களுக்கு மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்புறம் பகுதி 3ல் பிரிவு 1 அதில் இருக்கக்கூடியது பாருங்கள். அதுக்கடுத்து பிரிவு 2 நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நீட்டாக இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் உள்ளே எழுதுங்க. அடுத்து பாருங்கள், பிரிவு 3லேயும் பாக்ஸ் ஆன்சர் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் நீட்டாக லைன் போட்டு அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அப்புறம் பகுதி 4ல் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்கடுத்து வரக்கூடிய பாயிண்ட்ஸை இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணி காமிக்கணும். ஒன்று இந்த மாதிரி போடலாம், இல்லை இந்த மாதிரி ஆரோ மாதிரி போட்டு நீங்கள் எழுதலாம். சரிங்களா? உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி, ஆனால் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இங்கே வந்து கடிதம் இங்கே என்னவோ அதை நம்ம இங்கே கொடுத்துட்டு அன்புலாம் யாருக்கு எழுதுகிறோமோ அதையும் இங்கே கொடுத்துட்டு கீழே வந்து இங்கே இப்படிக்கு இங்கே வந்து ஒரே மேல் முகவரி அது எல்லாமே கொடுக்கணும். சரிங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து பாருங்கள், நூலக உறுப்பினர் படிவம். சில இடங்களில் படிவம் அவங்களே கொடுத்துருப்பாங்க, சில இடங்களில் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த படிவத்தை இந்த மாதிரி நீட்டாக எழுதி அதுக்குண்டான பிளேஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி. அதுக்கடுத்து பாருங்கள், அந்த ஹெட்டிங் போடணும். ஹெட்டிங் போட்டு அதுக்கு அண்டர்லைன் பண்ணிவிட்டு தான் நம்ம ஆன்சர் எழுதுகிற மாதிரி வரும். அதுமாதிரி பாக்ஸ் கொஸ்டின் ஆன்சராக இருந்தாலும் இந்த மாதிரி நீட்டாக எழுத பாருங்கள். ஒவ்வொரு இதுக்கும் இடையில ஒரு லைன் போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த எழுதாத பக்கத்தில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கட்டுரை வினாக்கள். இது வந்து புயலிலே ஒரு தோணி அப்படின்றத பற்றி எழுதியிருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குறிப்பு சட்டகம் போட்டு எழுதணும். குறிப்பு சட்டகம் போட்டு உள்ளே நம்ம என்னெல்லாம் டீட்டெயில் கொடுக்க வரோமோ அதை ஃப்ரண்ட்லேயேவும் முன்னாடியே சொல்லிடணும் அந்த தலைப்புகளை. அது சொல்லிவிட்டு ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து நம்ம எழுதும் போதும் அதுக்கு கீழே இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணணும். அதே மாதிரி அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் கீழே இந்த மாதிரி நீட்டாக எழுதணும். ஒவ்வொரு ஹெட்டிங் போட்டும் அதுக்கடுத்து பாயிண்ட்ஸ் பண்ணி கூட நம்ம எழுதி காமிக்கலாம். மெயினான பாயிண்ட்ஸாக இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி கூட பென்சிலால் ஹைலைட் பண்ணி நம்ம காமிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி தான் நீட்டாக நீங்கள் எழுதணும். சரிங்களா? இது வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த வீடியோ. இந்த மாதிரி முடிவுரை எழுதிட்டு அது முடிஞ்சுன்னா ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் 1 அரசு பொருட்காட்சியை பற்றி எழுதியிருக்கோம். அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கோங்க. குறிப்பு சட்டகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் சப்ஹெட்டிங் போட்டு அதையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் பாயிண்ட்ஸ் பண்ணி காமிக்கணும். ஹைலைட் பண்ணி காமிக்கிறது எல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், நம்ம எழுதாத பேஜஸ் எல்லாமேவும்
என்ன பண்ணிட்டோம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் எக்ஸாம் எழுதி பார்க்கணும் வீட்லேயே அப்படின்னா இதோட எம்டி பேப்பரோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அந்த பேப்பர் வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துகிட்டு கூட அதில் ஆன்சர்ஸ் எழுதி பார்க்கலாம். உங்களுக்கான ஒரு ரிவ்யூ தான் இது. இந்த எக்ஸாம் பேப்பரை பார்த்துட்டு நல்லா எக்ஸாம் எழுதுறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, நல்லா படிங்க, நல்லா எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.